Hello everyone, welcome to Jam சமையல். இந்த வீடியோல வெள்ளரிக்காய் தயிர் இரண்டையுமே வச்சு ரொம்ப சுவையான வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காயோட தோல் அப்புறமா சீட்ஸ் இரண்டையுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டு வெள்ளரிக்காயை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா தயிர், துருவின தேங்காய், வற்றல் மிளகாய், கடுகு, பச்சை மிளகாய், ஜீரகம், கறிவேப்பிலை, எண்ணெய், அப்புறமா உப்பு. முதல்ல வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு தேங்காய் சேர்த்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அடுத்ததா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துட்டோம். அடுத்ததா வெள்ளரிக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். இதோட வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய் ரொம்பவே வெந்து வந்திருக்கு. அடுத்ததா அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலா முழுவதுமே வெள்ளரிக்காயோட சேர்ந்து வர்றது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா முழுவதும் வெள்ளரிக்காயோட சேர்ந்து வந்திருக்கு. மசாலா வெள்ளரிக்காயோட சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். அடுத்ததா இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் புளிப்பான தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பான தயிரை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, வற்றல் மிளகாய், அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கணும். இதை வெள்ளரிக்காயில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இதை எல்லாத்தையுமே ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். இப்போ சுவையான வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.